இன்னைக்கு சண்டே மார்னிங் வழக்கம் போல் லேட்டாக எழுந்துக்காமல் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து என் கூட வேலை பார்க்குறவர் இருமுடி கட்டிட்டு ஐயப்பன் கோவிலுக்கு போகிறாரு அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கோவிலுக்கு போட்டேன். இந்த கோவில் வந்து திருநின்றவூரில் இருக்குது. ஐயப்பனுக்காக கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில் இது. திருநின்றவூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கோயில் இருக்குது. ஈஸி போகிறது. ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இருக்குது உள்ள. இந்த இடத்துல தான் இந்த சென்னை சுற்றி இருக்கிறவங்க ஐயப்பனுக்காக இருமுடி கட்டிட்டு ஐயப்பன் கோவிலுக்கு போவாங்க. ஈசனே, ஐந்துமலை வாசனே, ஐயங்களை தீர்ப்பவனே, ஒன்றில்லா மாணிக்கமே, ஓங்கார பரமரமே, கலியுக வரதனே, கண்கண்ட தெய்வமே, பிரம்மநாதனே, கருணா சமுத்திரமே, கற்பூர ஜோதியே, சபரிகிரி வாசனே, சம்மார மூர்த்தியே, ஆயசரண பிரியனே, கற்புடி வாகனனே, வரததாயகனே, பாகவ கௌதமனே, பொன்னம்பல வாசனே, மோகனி மூலனே, மோகன ரூபனே, வில்லாளி வீரனே, வீரமணி கண்டனே, ரத்தகுருநாதனே, ராசபலம் அளிப்பவனே, பதினெட்டாம் படிப்புரிய நாதனே, ஓம் சாமியே, 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 ஐயப்போ, கண்ணி கட்டு, சபரிமலைக்கு, கண்ணி கட்டு, சபரிமலைக்கு, நெய் அபிஷேகம், சாமிக்கே, கற்பூர தீபம், சாமிக்கே, பகவானே, பகவதியே, தேவனே, தேவியே, ஈஸ்வரனே, ஈஸ்வரியே, சாமி பாதம், பகவான் பாதம், தேவி பாதம், தேவன் பாதம், பகவானே, பகவதியே, காது பலத்தான், தேக பலத்தான், அல்லம் உள்ளம், காலத்து மெத்தை, சாமியே, ஐயப்போ, பள்ளி கட்டு, சபரிமலைக்கு, ஓம் சாமியே, 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 ஓம் சாமியே. இப்போ அந்த குருசாமி இருமுடி போட்டு அந்த பைக்குள்ளே போடுறாரு. அதில் அந்த தேங்காயில் எண்ணெய் ஊற்றி இருக்கும். அந்த பைக்குள்ளே போட்டதுக்கப்புறமா அவங்களுடைய சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமே வந்திருக்கிற எல்லாரும் அவர் நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, அவருடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக அரிசியும் அதில் வந்து ரூபாய் நாணயங்களும் வைப்பாங்க. சில பேர் வந்து பணமாக வைப்பாங்க, சில பேர் சில்லறையாக வைப்பாங்க. அவங்க அப்படியே அரிசி போட்டுகிட்டே இருக்கட்டும், நம்ம இந்த கோயிலை சுற்றி வந்துடலாம். இந்த கோயில் மிகப்பெரிய கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? பின்னாடி ஒவ்வொரு சன்னதியும் இருக்குது தனித்தனியாகவே. அப்படியே நம்ம சுற்றி நடுவில் மூலவர், சுற்றியும் மற்ற சன்னதிகள் எல்லாமே இருக்காங்க. இது வந்து பகவதி அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த சன்னதி அப்படியே சுற்றி வரும்பொழுது இருமுடி கட்டி முடித்தவங்க இங்கே வந்து வச்சுருக்காங்க மாலைகள் எல்லாமே. இது வந்து கொடிமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடிமரத்தை கட்டாயம் எந்த கோவிலுக்கு போனாலும் வணங்கணும் அப்படிங்கிறது ஐதீகம். எல்லா செல்வங்களும் நம்மளுடைய எல்லா கவலைகளும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொடிமரத்தை கும்பிட்டா. இந்த கொடிமரமும் இந்த கோயிலில் மிக பெருசாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடிமரம் இருக்குது. அதோடைய உச்சியை பார்த்து நம்மளுடைய வேண்டுதலை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடிமரத்தை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து வேண்டிக்கிட்டால் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இது வந்து பஸ் ஸ்டாண்டு சொன்னேன் இல்லையா? பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. பஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்திருக்கோம் இல்லையா? ஐயப்பன் கோவில் இருக்குது. இப்போ வந்து இருமுடி அரிசி எல்லாமே உறவினர்கள் போட்டதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு பெட்ஷீட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பெட்ஷீட்டில் அந்த கொண்டு வந்தாங்கள்ல தேங்காய், இருமுடி அது எல்லாமே வச்சு மாலையை போட்டு 3 சுற்று சுற்றுவாங்க. சுற்றிட்டு அவங்க வந்து வெளியில் வருவாங்க இருமுடி கட்டிட்டு. வெளியில் வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே அரிசி போட்டிருந்தாங்களே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ரிலேட்டிவு இவங்க எல்லாருமே அங்கே போடுறதுக்கப்புறமா கீழே வந்துட்டு
இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, கடவுளான ஐயப்பன் கிட்டயே ஆசீர்வாதம் வாங்குவது அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால வயசு வித்தியாசம் இல்லாம, சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இப்ப இவங்கள நிக்க வச்சு, அவங்களுடைய சொந்தக்காரங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க இவங்க கிட்ட. மாலை போட்டு, அதே மாரி பெரியவங்க கூட வந்து வணங்குவாங்க. குழந்தைங்க, பெரியவங்க மாலை மரியாதை எல்லாமே செய்வாங்க இவங்களுக்கு. எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்குனதுக்கு அப்புறமா, இவங்க வந்து அந்த கோயில் சுத்தி வருவாங்க. இவங்க எல்லாமே அ ஒரு சிலருக்கு நெறைய உறவுகள் இருப்பாங்க இல்லையா? அத்தன உறவுகளும் இவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இப்ப அந்த கோயில் ஃபுல்லா சுத்தி வருவாங்க. அந்த குருசாமியும் கூடவே வருவாரு, சுத்தி வர்றதுக்காக. ஒரு பக்கம் முடிச்சுட்டு, இந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பாங்க. அவங்க இருமுடி கட்டிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாலைகள், அது எல்லாமே இங்க கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ அ சரண கோஷம் சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த கோயில சுத்தி, அந்த குருசாமி அவங்கள கூட்டிட்டு வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா, இங்க வந்து இறைவனே நான் வந்து நல்லபடியா உங்களுடைய மலைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய காணிக்கை, அவங்களுடைய வேண்டுதல், அவங்க இருமுடி கட்டிட்டு வந்தாங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல இறக்கி வைப்பாங்க. போகும்பொழுது மறுபடியும் அ ஆரத்தி கற்பூர ஆரத்தி காட்டிட்டு, அத கொண்டு போவாங்க. இந்த இடத்துல இறக்கி வச்சுட்டு, எல்லாருமே வந்து இருமுடி கட்டினதுக்கு அப்புறமா, மறுபடியும் ஒரு பூஜை பண்ணிட்டு, இவங்க வந்து கிளம்புவாங்க கோவிலுக்கு. எல்லாருமே அவங்கவங்க விருப்பத்த பொறுத்து ட்ரெயின்ல புக் பண்ணியிருப்பாங்க, பஸ்ல புக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க போவாங்க. இப்ப எல்லாரும் ஒண்ணு கூடி, இவரு அந்த குருசாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த இடத்துல மண்டபம் மாதிரி போட்டிருக்காங்க. அங்க ஐயப்பனுடைய உருவப்படம் இருக்கு. இந்த இடத்துல தான் எல்லாருமே இருமுடி கட்டிட்டு கிளம்புவாங்க. எல்லாரும் இருமுடி கட்டி முடிச்சாச்சு. கடைசியில வந்து சாப்பாடு விதவிதமான சாப்பாடு இருந்தது. பிரிஞ்சி இருந்தது, தயிர் சாதம் இருந்தது, சாம்பார் சாதம் இருந்தது, கேசரி, உருளைக்கிழங்கு பொரியல், சிப்ஸ் இருந்தது. கடைசியா ஊறுகாவும் வச்சிருந்தாங்க. நாங்களும் இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது சாப்பிட்டு காலையில போயிட்டோம்ல கோயிலுக்கு, சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் பசிக்கல. வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கா ரசம் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு, இன்றைய பொழுது ரொம்ப சந்தோஷமா கடவுள பார்த்த மாதிரி இருந்தது. கோவிலுக்கு போன ஒரு திருப்தி இருந்தது. போயிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இன்னைக்கு சண்டே இப்படி தான் எனக்கு கழிஞ்சது. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு நாள்.